ஹலோ லீலா. எனக்கா? விஜய் ஏதாவது போய் பாத்தியா? எங்க இருந்துக்கா பாக்குறது? அதான் இந்த வீட்ல தினம் ஏதாவது புது பிரச்சனை ஆரம்பிக்குது. அதை சமாளிக்கிறதுக்கே பெரும் பாடா இருக்கு. ஏன்க்கா, என்ன விஷயம்? திடீர்னு விஜய் பத்தி எல்லாம் கேக்குற? அதுவா, ஒண்ணும் இல்ல லீலா, மனசுக்கு கொஞ்சம் சஞ்சலமா இருக்கு. என்னக்கா சஞ்சலம்? இல்ல லீலா, அத்தை வந்து வீடு பெருக்கிட்டு இருக்கும்போது குழவி கூட்டை உடைச்சு கீழே தள்ளிட்டாங்க. அவங்க ஏதோ பாவம் யதார்த்தமா செஞ்சுட்டாங்க. ஆனா எனக்கு மனசுக்கு ஒரே சஞ்சலமாவே இருக்கு. பாரு, குழவி கூட்டை கலைச்சா வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாவது கெடுதல்னு ஊர்ல அத்தை சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. அதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு லீலா. அக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. விஜய் அந்த குழவி கூட்ட போய் கலைச்சா உன் மாமியார் தானே கலைச்சாங்க. அதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்க போது சொல்லு. இல்ல லீலா, இருந்தாலும் அத்தை அப்படி செஞ்சதுல இருந்து எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான் உனக்கு போன் பண்ணேன். அக்கா, நீ வீணா டென்ஷன் ஆகாத. விஜய்க்கு ஒன்னும் ஆகாது என்ன? சரி. கையும் காலையும் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காக வீட்டெல்லாம் பெருக்கி நீ சுத்தம் பண்ணிட்டு இருக்க? என்னடி சொல்ற? பாரு, நீ வீட்டை பெருக்கும் போது குலவி கூட்ட கலைச்சிட்டியா? அதனால முழுகாம இருக்கிற இவங்க தங்கச்சி விஜய்க்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கடந்து இவங்க மறுகுறாங்க. எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சென்டிமெண்டா ஃபீல் பண்றாங்க. ஏண்டி, என் வீட்டை நான் சுத்தம் பண்றதுக்கு ஊர்ல யாரு முழுகாம இருக்கா, எவ புள்ள பெத்திருக்கான்னு எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்க முடியுமா? எங்க இருந்து இதெல்லாம் பழகுறீங்க? இந்த வீட்டுல புதுசா சட்டம் போடலாம் நினைக்கிறியா நீ? ஐயோ அத்தை, நான் அப்படிலாம் நினைக்கல அத்தை. நீங்க ஏதோ யதார்த்தமா தான் செஞ்சீங்க. ஆனா எனக்கு தான் மனசு பதட்டமா இருந்தது. என்ன இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சி இல்லையா? அதனால்தான் அத்தை, நீங்க தப்பா நினைக்காதீங்க. ரொம்ப முன்னேறிட்டடி நீ. இதுக்கு முன்னாடி எல்லாம் பேச்சுல மட்டும் தான் தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருந்த. இப்போ வீடு கூட்டுறது, வளர்க்கறது, கழுவுறதுன்னு எல்லாத்துலயுமே பிரச்சனையை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கேடி நீ. ரொம்ப ஆடாதடி. உன் தங்கச்சி முழுகாம இருந்தா இந்த வீட்டுல விளக்கமாத்த எடுத்து கூட்டக்கூடாதா? என்னடி அராஜகமா இருக்குது இது? அத்தை, நான் அப்படி சொல்லலையே அத்தை. சொல்லணுமாக்கும். இது செய்யறதுக்கெல்லாம் என்ன அர்த்தமா? என்னம்மா, என்ன பிரச்சனை? பாரு மாணிக்கம், வீடு கூட்டுறப்ப குழவி கூடு கட்டி இருந்துச்சுடா. அதை நாம என்ன தீனி போட்டா வளர்க்க முடியும்? அதனால அதை கூட்டி கீழே தள்ளி விட்ட. உடனே அவளுக்கு கோவம் வந்துருச்சுடா. என்னம்மா சொல்றீங்க? அதாவது அவ தங்கச்சி என்னமோ முழுகாம இருக்கலாம். நான் குழவி கூட்ட கலைச்ச பாவம் அவ தங்கச்சிக்கு ஏதாவது கெடுதல் உண்டாயிடுமா? இதெல்லாம் நீ எங்கேயாவது கேட்டிருக்கியாடா? எதுக்குதான் என்ன குத்தம் சொல்றதுன்னு இல்லாம போச்சுப்பா. இப்படிதான்ப்பா தோட்டத்துக்கெல்லாம் என்ன எதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற? வீடுன்னு இருந்தா அதை பெருக்கும் போது சிலந்தி குழவி எல்லாத்தையும் கூட்டி கீழே தள்ள தானே செய்வாங்க. ஏங்க, நான் தப்பா நினைக்கவே இல்லைங்க. இல்ல, இது ஒரு பிரச்சனை நினைக்கிறதே தப்பு தானே? இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ. ஆனா அம்மா சொல்றதுல நியாயம் இருக்குல்ல, அத புரிஞ்சுக்கிட்டு நட. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் சட்டை பாக்கெட்ல ரிசீட் ஒன்னு வச்சிருந்தேன், பாத்தியா? ஆமா, துவைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சேன். நல்ல வேளை எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக நான் அனாவசியமா இங்க நிக்கணும்? பவானி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வழியா தாண்டா வருவா. நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு போர் அடிக்கல? எரிச்சலா இல்ல? அந்த பொண்ணுக்காக பாதி நேரம் நீ ரோட்ல தான் நிக்கிற. அப்படி நின்னுதான் என்ன சாதிச்ச? இதெல்லாம் உனக்கு வெட்டி வேலையா தெரியல? டேய், நீ என்ன திட்டுவன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் இல்ல, எல்லாரும் தான் என்ன கோச்சுக்கிறாங்க. தெரியுது இல்ல? அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருக்க? நான் இப்படி பண்றதுக்கான காரணம் தெரிஞ்சிருந்தோம் நீயே இப்படி கேக்குறியடா? பவானி மேல இருக்கிற புனிதமான காதல்னு சொல்லுவேன். டே, அது அவளே சட்டை பண்ணலடா. சரி, இங்க எதுக்காக இப்ப நின்னுட்டு இருக்க? அந்த பொண்ணு இந்த பக்கமா வருவா, அவளை பார்த்து கண்ணத்துல போட்டுட்டு கை எடுத்து கும்பிட்டு போறதுக்கா? இல்லடா, அவகிட்ட என் நிலைமை எடுத்து சொல்ல போறேன். ஓடா இடியட், புதுசா என்னத்த சொல்ல போற? அதான் எல்லா விஷயம் அந்த பொண்ணுக்கே தெரியுமே. என் மனசுல இருக்கிற வருத்தத்தை அவகிட்ட சொல்ல போறேன். பைத்தியக்காரன் ஆயிட்டு நீ. இல்லடா, பவானி கிட்ட நான் பேசதான் போறேன். இந்த ரமேஷ் எப்படி இருந்தவன்னு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட முரட இன்னைக்கு இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன்னா அதுக்கான காரணம் எவ்வளவு ஆழமா எனக்குள்ள வேறு விட்டுருக்கணும்.
என்ன ஏன் பவானி பிடிக்கல? சிவசாமியோட மகங்கிறதுனாலயா இல்ல பணக்காரங்கிறதுனால? இதையெல்லாம் விட்டு விலகிட்டா வெறும் ஆளா, காசு பணம் இல்லாதவனா, பழைய வாழ்க்கை, கௌரவம் இது எல்லாத்தையும் உதறிட்டு உன் முன்னாடி வந்தா அப்பாவாது என்ன உனக்கு பிடிக்குமா? இப்பெல்லாம் எனக்கு எங்க வீடே பிடிக்கல. அந்த வீட்டுல பிறந்தவன் தானே நீ என்ன வெறுக்கிற? உன்னை தேடி தேடி வந்த, உன் பின்னாடி அலைஞ்ச. நீ போக சொன்ன போன, நீ திட்டினப்போ நான் வாங்கிட்டேன். நீ வீட்டுக்கு வர சொன்னப்போ நான் மறுபேச்சு இல்லாம வந்தேன். உன் மாமா என்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே தலை குனிஞ்சு கேட்டுக்கிட்டேன். அப்ப கூட உனக்கு என் மேல் நம்பிக்கை வரலையா? பழைய ரமேஷா இருந்திருந்தா நான் இப்படி உட்கார்ந்திருப்பேனா? சரி, உன் மனசுதான் இறங்கி வர மாட்டேங்குதுன்னு பெரியவங்க மூலமா பேசியும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. இப்ப என்னோட நிலைமை என்ன தெரியுமா? உன் பேச்ச நான் மறுபடியும் எடுத்தா எனக்கு என் வீட்டுல இடம் இல்லைன்னு அப்பா சொல்றாரு. அது என்னால முடியாது. வீட்டை விட்டு போறது ரொம்ப ஈஸி பவானி. ஆனா ஒன்ன நினைக்காம இருக்கிறது என்னால முடியாத காரியம். டேய் ரமேஷ், என்னடா அது பைத்தியக்கார மாதிரி தனியா புலம்பிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாத்தையும் நான் பவானி கிட்ட சொல்லணும். இதுதான் என்னோட நிலைமை. இனிமே நான் விட்டு கொடுக்கோ இழக்கோ எதுவுமே இல்ல. என்னோட அகங்காரத்தை, திமிர, சுய கௌரவத்தை கூட நான் இழந்தாச்சு பவானின்னு அவகிட்ட எடுத்து சொல்லணும்டா. நீ சொல்லுவ, ஆனா அந்த பொண்ணு அதை நின்னு கேப்பாளா? போடாங். பவானி, நான் என்ன சொல்றேன்னா, அது பவானி, பவானி, ரமேஷ் எங்க கிளம்புற? டேய் சொல்லுடா, எங்கடா கிளம்பிட்ட? ரமேஷ், வாங்க ராகேஷ், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன கோபி, லாட்ஜ்லாம் வசதியா இருக்கா? நல்ல வசதியா இருக்கு, உட்காருங்க. தேங்க்யூ. ஓ, இதான் உங்க கல்யாண போட்டோவா? ஆமா. அப்புறம் ஒரு மாதிரி தயங்கி தயங்கி வந்து சேர்ந்துட்டீங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒய்ஃப் பிரசவ நேரம், அதான் இந்த தயக்கம். இல்ல கோபி, இது ரொம்ப பெரிய கான்ட்ராக்ட். நாம இதை மிஸ் பண்ண கூடாதுதான் உங்களை அவ்வளவு அர்ஜென்ட்டா கிளம்பி வர சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் ராகேஷ். நம்ம பிளான் பண்ணபடி எல்லாம் கரெக்டா நடந்துச்சுன்னா நீங்க சென்னையில காரு பங்களான்னு ஹாப்பியா நல்லா செட்டில் ஆயிடுவீங்க. இங்க பாருங்க ராகேஷ், நமக்கு எது வந்து சேரணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நமக்கு வந்து சேர்ந்துரும். நமக்கு இல்லைன்னா இல்லதான். அட, ரொம்ப பிலாசபிக்கலா பேசுறீங்களே. பட் நான் ரொம்ப பிராக்டிகலா பேசுற ஆளு. இப்ப நான் பிராக்டிகலா பேசுறேன். வந்த வேலையை வேகமா முடிச்சிட்டு உடனே நான் ஊருக்கு போயானும். போலாமா? இன்னைக்கு மீட்டிங் கேன்சல். உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட். இன்னைக்கு மீட்டிங் கேன்சலா? ஆமா. இதை நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்ல கோபி, அந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். என்ன கோபி, டல் ஆயிட்டீங்க? ஃபேஸ் எல்லாம் மாறி போச்சு. ஏ ராகேஷ், வந்து வேஸ்டா ஒரு நாள் இருக்க போறேன். இந்த ப்ரோக்ராம் கேன்சல்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் என் ஒய்ஃபோட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பேன் இல்லையா? இப்ப பாருங்க, வெளியூர்ல வந்து தனியா ரூம் போட்டு நான் மட்டும் இருக்கணும். இல்ல கோபி, உங்களுக்கு புரியாதா? பிசினஸ் அப்படிதான், முன்ன பின்ன இருக்கும். ஒரு நாள் 2 நாள் டிலே ஆகுறதெல்லாம் சகஜம் தானே.
ஆல் ரைட். இதை பாருங்க, நல்லா குளிச்சு ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங் கிளம்பி ஷாப்பிங் போங்க. உங்க ஒய்ஃபுக்கு பிறகு போற குழந்தைக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சு நான் ஈவினிங் வந்துடுறேன். நாளைக்கு ப்ரோக்ராம் பத்தி நம்ம டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம். என்ன கோபி இன்னும் டல்லாவே இருக்கீங்க? கமான் சேர் அப். கிளம்புங்க சார், ஈவினிங் வாங்க சரி, பேசலாம். நான் போயிட்டு ஈவினிங் வரேன். ம். டேய் ரமேஷ், என்னடா இதெல்லாம்? எதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? நான் வெளில போறேமா. என்னடா சொல்ற? நம்ம வீட்டை விட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றேமா. என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? எதுக்குடா இப்ப வீட்டை விட்டு போகணும்? அம்மா, என்னால பவானி மறக்க முடியல. அவளை மறக்கணும்னு நான் நினைக்கவும் இல்ல. அப்பா என்ன சொன்னாரு? அந்த பொண்ணை நான் ஒட்டுமொத்தமா மறந்துடணும். அப்படி இல்லாம நான் ஏதாச்சும் பைத்தியக்காரத்தனமா பண்றதா இருந்தா எனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாதுன்னு சொன்னார்ல. அதுக்காக என்னால உன் வீட்டுக்காரர் சங்கடப்பட வேண்டாமா? அவரு சங்கடப்படுறாரு நினைச்சு நீயும் சங்கடப்பட வேண்டாம். என்னோட பைத்தியக்காரத்தனமான காதல நான் இந்த வீட்டுல இருந்து பண்ண வேண்டாம். நான் வெளியில போறதா முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ் ரமேஷ், இது உனக்கே சரியா படுதா? நாங்க 2 பேரும் என்ன பாடுபடுவோம்னு யோசிச்சு பாத்தியா? சாரிமா, நான் இப்ப படாத பாடுபட்டு இருக்கேன். எனக்கு இப்ப யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. ப்ளீஸ் விடுமா. டேய், நீ எங்களுக்கு ஒரே புள்ளடா. நீ இல்லாம நாங்க இந்த வீட்ல எப்படி இருக்கிறது? அது எனக்கு தெரியாதுமா. ஒரே பிள்ளையோட ஒரே ஒரு ஆசை நிறைவேற்ற முடியாத பணக்காரத்தான் அப்பா இருக்காரு. இருந்துட்டு போட்டோம். எனக்கு இந்த விஷயத்துல இனிமே அவரோட உதவி தேவையில்லை. அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். டேய் ரமேஷ், போகாதடா. சொன்னா கேளுடா. ரமேஷ், போகாதப்பா. அப்பா வந்தன ப்ளீஸ்மா, போடா. விடுமா. அம்மா, அழுது புலம்பியில என்னை தடுத்து நிறுத்தாதீங்க ப்ளீஸ். நான் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னை விட்டுருமா ப்ளீஸ். என்ன என் வழியில போக விடுமா. வேணாண்டா. நீ எங்கடா போவ? எங்க போய் தங்குவ? சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவ? எல்லாத்தையும் வெளியில போய் தான் யோசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ், அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நான் இப்ப கிளம்புற லேட் ஆகும். ப்ளீஸ் ரமேஷ், விடுமா. ரமேஷ், வேணாண்டா. சொன்னா கேளு. ரமேஷ், 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 சொல்றத கேளுப்பா. ரமேஷ், 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 வேணாண்டா. அம்மா சொல்றத கேளுடா. ரமேஷ், வேணாண்டா. சொல்றத கேளுடா. ரமேஷ், ரமேஷ், அம்மா சொல்றத கேளுடா. ரமேஷ். ஆமாப்பா கோபி, நானும் மாமாவும் காலையில போய் விஜய பாத்துட்டு தான் வந்தோம். பாவண்டா, தலை பிரசவம் இல்ல, அதான் பயம் இருக்கு அவளுக்கு. என்ன பயம்? ராத்திரி என்னமோ கனவு கண்டு பயந்துருக்கா. கனவா? என்ன கனவு? அதான்ப்பா, எவ்வளவு ஒருத்தி பக்கத்து வீட்டுக்காரி போல இருக்கு, இல்லாதி பொல்லாதையும் சொல்லி பயமுறுத்தி விட்டுட்டு போயிருக்காப்பா. பாவம் விஜி ரொம்ப பயந்துருக்கா. அப்புறம் நான் தான் அவளுக்கு பலமா தைரியம் சொல்லிட்டு வந்தேன். நீ எதுக்கு பயப்படாத? ஏற்கனவே அது ரொம்ப தைரியசாலி, அதுல இது வேறயா? ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. டேய் கோபி, நீ போன இடத்துல இதெல்லாம் நினைச்சு குழம்பிட்டு இருக்காத. நான் நல்லபடியா தைரியம் சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன? சரிக்கா, ஆனா அடிக்கடி விஜய்கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்கா. சரிப்பா. குடி போன வாழ வாழன்னு பேசிக்கிட்டு. ஹலோ கோபி, எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. ஏண்டா கோபி, நீ பாட்டுக்கு போய் இருந்துகிட்ட ஒரு போன் கூட பண்ணக்கூடாது? வடக்க ரொம்ப மழைன்னு கேள்விப்பட்டேன்டா. ஒருவேளை தண்டவாளம் எல்லாம் அரைச்சிட்டு போய் ரயில் கவுந்துச்சோன்னு எனக்கு டவுட் ஆகி போச்சு. நீ வேற போன் பண்ணலையா? ஒரே டென்ஷன் ஆகி போச்சுரா.
அப்புறம் உங்க அக்கா என்னமோ சொன்னால உன் பொண்டாட்டி விஜய் பயந்துடுச்சுன்னு அதை கேட்டுக்கிட்டு எனக்கு என்னன்னு புறப்பட்டு வந்துடாதடா. நீ ஒரு வேலையா போயிருக்க, அங்கேயே இருந்து என்ன ஏதுன்னு கவனிச்சிட்டு வா. என்ன புரியுதா? ஏமாமா உங்களுக்கு எப்பவுமே விவசாய இல்லாம யார் போன் பண்ணாலும் சின்ன குழந்தைய மாதிரி வாங்கி எதாவது உளறதான் பொழப்பா போச்சா? வயசு ஏற ஏற உங்களுக்கு விவசாயம் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. சரி ஓகே ஓகே கோபி. இந்த ராகேஷ் அண்ணனும் சொன்ன மாதிரி உங்களுக்கு போனை கண்டா லூஸ் தான் புடிச்சிருது. யார் போன் பண்ணாலும் வாங்கி வாங்கி உளர வேண்டும். பாத்துக்கிறேன். நீயே அடிக்கடி போன் பண்றா, உன் மேல எங்களுக்கு அக்கறை இருக்குல்ல? ஆமா மாமா, உங்க அக்கறை என்னங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். போனை வைக்கிறீங்களா? சரி 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 கோபி, டோன்ட் வரி. சரி 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 வச்சிடுறேன். லட்சுமணா ஒரு நிமிஷம். போன்ல நம்ம கோபி தானே? ஆமா. என்னவா? என்ன நல்லா விசாரிச்சானே. குடும்பத்துல நீங்க தான் மூத்தவரு, இருந்து பொறுப்பா பாத்துக்காருன்னு நல்லாவே பேசுறான்டா. நல்லா பேசுறான் நல்லா பேசுறான். நல்லா பேசிருப்பா, எனக்கு தெரியும். ஐயா கோபி கிட்ட நல்லா பொறுக்க வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம கிட்ட டீசெண்டா பில்டப் குடிக்கிறேன் நீ. இந்த பாரியா, 100கணக்கான கிலோமீட்டர் தாண்டி போனானோ லட்சுமணா, கோபி கிட்ட இருந்து உன்னால திட்டு வாங்காம தப்பிக்க முடியல பாத்தியா? ராச்சலம் கோபி இந்த ஆளு அசிங்கமா கட்ட வார்த்தையில திட்டிருப்பான். அந்த மூஞ்ச பாத்தியா? திட்டு வாங்குறது இருக்கட்டும், உங்க தங்கச்சியும் இவரும் சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ற அளவுக்கு லட்சுமணனுக்கு விவரம் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. அட போங்க, காலையில இவங்க 2 பேரும் போய் விஜய் பாத்துட்டு வந்திருக்காங்களே, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா? சொல்லிருந்தா நாமளும் போய் விஜய் பாத்துட்டு வந்திருப்போம்ல. இவங்க மட்டும் விஜய் போய் பாத்துட்டு வந்து கோபி கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அதான் இவங்களோட பிளான். போன்ல கோபி கிட்ட ஈஸ்வரி குழஞ்சு பேசுறத பாத்தீங்களா? பார்த்தேன். விஜய்க்கு பயமா இருக்கு, அது இதுன்னு கோபி கிட்ட சொல்லி பாராட்டு வாங்குறாங்களாம். நானும் பாத்துட்டேன். ஆதாயம் இல்லாம இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ கோபி மனசுல இவங்க மட்டும் விஜய் போய் பாத்துட்டு வந்ததா இருக்கும், நான் போய் பாக்காதான் சுருக்குன்னு இருக்கும். ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேரும் போய் விஜய் பார்த்ததையோ இல்ல நாம 2 பேரும் போய் பார்க்காததையோ கோபி தப்பாவே எடுத்துக்க மாட்டான். ஏன்னா கோபிக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே. என்ன லட்சுமணா சொல்றது கரெக்ட் தானே? நீ வாட்ச காஃபி கொடுத்துறேன். விஜயும் கோபியும் நம்ம கிட்ட சுமூகமா இருக்காங்கல்ல, அது இவனுக்கு பொறுக்கல. லூசு பைய. அட லூசு, இதுக்காகத்தான் நேத்து ராத்திரின்னு ஆரம்பிச்சிட்டு அப்புறம் பேச்ச மாத்திட்டியா? ஆமாங்க, தனாக்கா சொல்லுச்சு, அவரே அரமனசோட போயிருக்காரு, நீ வேற இதெல்லாம் சொல்லி குழப்பாதன்னு திட்டுச்சு. ஓகே, அப்புறம் இப்ப மட்டும் எதுக்காக சொல்றீங்க? எதையும் மறைக்க வேணான்னு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். ஓ, அப்புறம் ஏய் என்ன இழுக்குற? நான் ஒண்ணு சொல்லுவேன், என் மேல நீங்க கோவப்படக்கூடாது. விஜய் என்ன இப்பெல்லாம் பேசுற, சொல்லு. உங்களால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க. என்ன விஜய் இதெல்லாம நீ என்கிட்ட சொல்லணும்? இங்க வேலை முடிஞ்சுன்னா அடுத்த செகண்ட் அங்க வந்து நிக்க போறேன். இங்க பாரு விஜய், நான் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேனே தவிர எனக்கு முழுக்க முழுக்க ஓ யாபமா தான் இருக்கு. ஏன்டா கிளம்பி வந்தோம்னு இருக்கு. உங்களுக்குமா? அப்ப நீ என்னைய நினைச்சிட்டே இருக்கியா? ஆமாங்க, என் மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. என்ன விஜய் பயப்பட வேண்டியிருக்கு? நான் இங்க வந்து உன்னை நினைச்சிட்டே இருக்கேன், நீ அங்க இருந்து என்ன நினைச்சிட்டே இருக்க. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்குங்கிறது யாருக்கு? ஹலோ, யாரு? ஹலோ 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 कमल सर, सर सर चेक करो. सर 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 क्या नाम है तुम्हारा? गोपी. गोपी कहाँ से आए हो? फ्रॉम चेन्नई. चेन्नई. यहाँ क्या कर रहे हो? Why did you come here? Business. Business. I know your business. Sir, I came here only for business. Shut up. हवलदार यहाँ देखो, सर कंफर्म हो गया. चलो चलो. सर वेयर? पुलिस स्टेशन. सर आई एम नॉट एन एक्यूज्ड. चुप. सर आई एम नॉट एन एक्यूज्ड सर. सर I'm not an accused, sir. Sir, I'm not an accused, sir. Leave me. Sir, I'm not an accused, sir. Sir, please leave me. Sir, पूरा सामान ले आओ पुलिस स्टेशन में. समझे? कुछ छोड़ना नहीं. जाओ. जल्दी ले आओ. I'm not an accused, sir. My wife.
விஜி மாமா என்ன விஜி ஏன் கண்டு கலங்கிட்டு இருக்க? அவர் ஃபோன் பண்ணாரு மாமா. அவர் ஃபோன் பண்ணா சந்தோஷம் தானே? அதில்ல மாமா, அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. அட கிறுக்கே, இதுக்கு போய் கண் கலங்குற? இங்க பாரு, லோக்கல்ல போன் பண்ணும்போதே அப்பப்ப கட்டாயி போயிருது. அவரு பாம்பேல இருந்து போன் பண்றாரு. இந்த மாதிரி கட்டாகிறது சகஜம் தானே? இது கூட தெரியாம கண்ணா கசக்கி இருக்க அவர். பாத்தியா, மாமா உன்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கிண்டல் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. இது பாரு, எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்காம தெளிவாரு. அதுதான் உனக்கும் உன் குழந்தைக்கும் ஆரோக்கியம். நீ வா வா வா, உள்ள வா. இல்லக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி. தானோ சட்டையை மட்டும் எடுத்து வந்து அயன் பண்ணி கொடுக்குறேன்.